அது வெயில் காலம். அந்த வெயில் காலத்துல ஒரு மரத்துக்கடியில ரோஜாங்கிற பொண்ணு சின்ன சின்ன பொருளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த பக்கமா வந்த காரு அவளை பார்த்த உடனே அந்த கார் அங்க நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து சிவா அப்படிங்கிறவன் கீழே இறங்கி அவளை பார்த்து, ரோஜா, நீ என்ன இங்க இருக்க? என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்த உடனே ரோஜா அழுந்துகிட்டே இப்படி சொன்னா, நீங்க துபாய் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா என்ன ரொம்ப இம்சை கொடுத்து வெளியே துரத்திட்டாங்க. நான் 6 மாசமா இந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கேன். வெயிலு மழை காத்துன்னு இல்லாம நான் ஒண்டியா ஒத்த பொம்பளை இந்த மரத்துக்கு கீழே என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கேன். எல்லாரும் என்ன பைத்தியக்காரின்னு கல்லால அடிக்கிறாங்க. கொஞ்சம் பேரு என்ன பார்த்து பாவப்பட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்படி அழுந்துகிட்டே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு சிவா, அப்போ டெய்லி என் கூட போன்ல பேசுறது நீ இல்லையா? டெய்லி எங்க அம்மா கிட்ட ரோஜாவுக்கு போன் கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப பேசினாங்க, யார் அது? அப்போ ரோஜா, அது யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போங்க. இந்த நரகத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ சிவா ரொம்ப கவலையா, இவ்வளோ கஷ்டப்படுற நீ எதுக்கு திரும்பி உன்னோட வீட்டுக்கு போல ரோஜா? என் வீட்டு பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுங்க. நான் அங்க போயிட்டா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம உங்க அம்மா நான் என்னோட பிறந்த வீட்டுக்கு போனா எங்க அம்மாவை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. ஆமா, எதுக்காக எங்க அம்மா இப்படி பண்றாங்க? அந்த விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நீ வா, என் கூட போலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் நல்ல துணிய வாங்கி கொடுத்து ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்கேயே ரெடி ஆனாங்க. அதுக்கப்புறம் சிவா அவகிட்ட, இங்க பாரு ரோஜா, நான் இப்போ உங்க அம்மா வீட்ல உன்னை விட போறேன். இந்த பக்கம் எங்க அம்மா எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கிட்டு சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு துபாய் போறேன். அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா. அதுக்கப்புறம் சிவா அவளை கூட்டிட்டு போய் நிறைய பொருளுங்களை வாங்கி கொடுத்து ரோஜாவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு நிறைய பொருளுங்களையும் வாங்கி கொடுத்து அவன் அவனோட வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவனோட அம்மாவும் அமிர்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவாவை பார்த்து அவங்க அம்மா சாந்தம்மா ஷாக் ஆகி சிவா கிட்ட, சிவா, என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? உன்னோட பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுமா. ஆமா, சொன்ன மாதிரி இந்த பொண்ணு யாரு? நம்ம சொந்தக்கார பொண்ணுடா. உனக்கு மொற பொண்ணு ஆகும். ஓ, அப்படியா? சரி, என் பொண்டாட்டி எங்கம்மா? வந்ததுல இருந்து காணோம் அவ. அவன் அப்படி கேட்ட உடனே சாந்தம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம, சிவா, அது என்ன நடந்ததுன்னா? என்னம்மா ஆச்சு அப்படின்னு சத்தம் போட்டு கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம புதுசா நாடகம் ஆடி, என்னன்னுப்பா சொல்றது? நீ அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மோசம் பண்ணி அவ எவன் கூடயோ ஓடி போயிட்டா. எங்க போனான்னு கூட தெரியலடா. இவ்வளோ நாளா உங்ககிட்ட போன் பேசுனது கூட இதோ இந்த பொண்ணுதான். நீ வீடியோ கால் பண்ண போறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னது கூட இதுக்குதான். இந்த உண்மைய உனக்கு சொல்ல முடியாம, சொல்லாம இருக்கவும் முடியாம என் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? இப்படி நீலி கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப கோவமா, அம்மா போதும், நிறுத்துறீங்களா? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க. உண்மையை சொல்லுங்க, என் பொண்டாட்டி என்ன பண்ணீங்க? இல்லனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா? அந்த வார்த்தையை கேட்டு அவங்க அம்மா பயந்துகிட்டு அழுந்துகிட்டே, ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற? பெத்த தாய நம்ப மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா? வேணனா இந்த பொண்ணுகிட்ட கேளு. இந்த பொண்ணுதான் கண்ணார பார்த்தா. சொல்லுமா, சொல்லு. அப்ப அமிர்தா சிவா கிட்ட, ஆமா மாமா, ஒரு நாள் ராத்திரி அக்கா யாருகிட்டோ பேசுறத நான் என் கண்ணால பார்த்தேன் மாமா. யாருன்னு நான் கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அதே விஷயத்த நான் அத்தை கிட்ட கூட சொன்னேன். அத்தையும் அவங்கள மிரட்டி கேட்டாங்களா.
அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது. இப்படியே அக்காவை அத்தை திட்டினதுனால அவங்க 2 பேரும் சந்திச்சு பேச முடியாம எங்கேயோ ஓடிட்டாங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்கள அடிச்சு கொல்லணும்னு தோணிச்சு. ச்சீ, நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்களா? நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணு மேல இவ்வளவு பழி சுமத்துறீங்களா? உண்மையான விஷயம் என்னன்னு அக்கம் பக்கம் ஜனங்க சொன்னாங்க. என் பொண்டாட்டி எங்க இருக்கிறான்னு கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க எங்ககிட்ட வந்து நாடகம் ஆடுறியா? எதுக்குடா அப்போ என்கிட்ட வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? ஆமாண்டா, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணது எங்களுக்கு பிடிக்கல. இங்க பாரு, இவதான் அம்ருதா, ரொம்ப நல்ல பொண்ணு, நிறைய பணம் இருக்கு. இவள நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நான் தூக்க மாட்டின்னு தொங்கிருவேன். நீ தூக்க மாட்டின்னு செத்தா ரோட்ல போய் சாவு, என் வீட்டுக்குள்ள இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டான். பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் உக்கார வேண்டாம். என்னடா செய்வ? என்ன பண்ணுவேனா? வெறிநாய கூட்டி வந்து கடிக்க வைப்பேன். அப்பதான் உங்களோட திமிரு அடங்கும். மரியாதையை இங்க இருந்து வெளியே போங்க. என் பொண்டாட்டி எந்த மரத்துக்கடியில உக்காந்து அவஸ்தப்பட்டாலோ அதே மரத்துக்கடியில உக்காந்து நீங்களும் அவஸ்தப்படணும். இப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வீட்டு கேட்டுக்கு கூட பூட்டு போட்டுட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னத்த, உங்க பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் வந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களே. நான் என் வீட்டுக்கே திரும்பி போறேன். நீங்க எங்க இருக்கிறீங்களோ எனக்கு சம்பந்தம் இல்ல. என்னம்மா நீ அப்படி சொல்ற? என் பையனை நீ இஷ்டப்பட்டேன்னு தானே என் மருமகளையே நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன். இப்போ நான் கஷ்டப்படும் போது என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போறேன்னு சொல்ற? அப்புறம் இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன சாக அடிச்சிருவாங்க. நீங்க உங்க பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க, அதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இங்க விஷயமே வேற மாதிரி இருக்கே. இதுக்கப்புறம் உங்க புள்ள என்ன எனக்கு கிடைக்க போறாங்களா? அந்த மரத்துக்கடியில நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அமிர்தா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ஏண்டி ஏண்டி ஏண்டி, உன்னை நம்பிதானடி தங்க மாதிரி இருக்கிற என்னோட மருமகளை நான் வீட்டை விட்டே வெளியே அனுப்புனேன். எனக்கு வேணும்டி, வேணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுல வச்சல, புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு அந்த வெயில்ல அந்த மரத்துக்கடியிலேயே உக்காந்துக்கிட்டு கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது சிவா அவனோட பொண்டாட்டி கிட்ட போய் நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான். அப்போ அவனோட பொண்டாட்டி, என்னங்க இது, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல. இருந்தாலும் அத்தே நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துந்து எனக்கு பிடிக்கலங்க. பாவம், அவங்க இந்த வெயில்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ என்னவோ. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ எங்க அம்மாவை பார்த்து இவ்வளோ பாவப்படுறியா ரோஜா? அப்படி இல்லங்க, எந்த அம்மாவா இருந்தாலும் தன்னோட பையன் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உங்க அம்மா கூட அப்படிதாங்க யோசிப்பாங்க. என் கூட இருக்கிறதோட அமிர்தா கூட நீங்க இருந்தாதான் நல்லா இருப்பீங்கன்னு உங்க அம்மா யோசிச்சாங்க. அதனாலதான் இப்படி நடந்துச்சு. உங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவ்வளவு தூரம் செஞ்சாங்களே தவிர என் மேல இருக்கிற கோபத்தால் இல்லங்க. அத்தை எப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசினா அவங்க உருகி போயிடுவாங்கங்க. தயவு செஞ்சு என்ன அத்தை கிட்ட கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் இரு ரோஜா, நீ பட்ட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியணும். நம்ம இங்கிருந்து கிளம்பி போகும்போதே அந்த நேரம் ஆயிடுங்க. பாவங்க, இந்த ஒரு நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாங்க போலாம். இப்படி ரோஜா சொன்னதுனால 2 பேரும் கார்ல கிளம்பி வந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது மாமியார் மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு அவங்களோட மனசுல இப்படி யோசிச்சாங்க. இந்த மரத்துக்கடியில என்னால இந்த வெயில்ல இருக்க முடியல. இவ்வளோ நாளா பாவம் என் மருமக இந்த மரத்துக்கடியில எப்படி அவளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாலோ தெரியல. பாவம், நான் அவளை உன்னோட பிறந்த வீட்டுக்கு கூட போகக்கூடாதுன்னு ரொம்ப பயப்பட வச்சிட்டேன். இத்தனை நாளா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாலோ. இப்படி சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்துகிட்டு எதுவுமே செய்ய முடியாம அட்டையில ஒரு சின்ன குடிசைய கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சிவா அங்க வந்தான். அவங்கள பார்த்து எதுவுமே பேச முடியாம கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னாங்க. அத்தை, கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம்ல, இனிமே உங்களுக்கு கஷ்டம் இல்ல. வாமா மருமகளே, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு கஷ்டம் கொடுத்தல, அதுக்குதான் எனக்கு இந்த கஷ்டம்.
அமிர்தா என்னை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு அவ வேலைய அவ பாத்துக்கிட்டாமா அப்படின்னு நடந்த விஷயத்த பத்தி மருமக கிட்ட சொன்னா. பாத்தீங்களாமா என்னோட பொண்டாட்டி எவ்வளவு நல்லவன்னு. நீங்க கஷ்டப்படுவீங்க கவலைப்படுவீங்கன்னு உங்களுக்காக என்ன கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா. ஆனா நீங்க அவளை வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டீங்க. இப்பவாவது என்னோட பொண்டாட்டிய நீங்க புரிஞ்சுக்குங்கம்மா. எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. இனிமே என்னைக்குமே உன் பொண்டாட்டிக்கு கஷ்டம் கொடுக்காம நான் நல்லா பாத்துக்குவேன். இல்லங்கம்மா, இனிமே என் பொண்டாட்டி உங்க கூட இருக்க மாட்டா. என் கூட துபாய்க்கே கூட்டிட்டு போறேன். நீங்க ஒண்டியா வீட்ல சந்தோஷமா இருங்க. அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மாவுக்கு என்ன பேசணும்னு தெரியல. ரொம்ப கவலையோட உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லங்க, நான் அத்தையை விட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டேன். நான் அவங்க கூடயே தான் இருப்பேன். மாமா இருந்திருந்தா நான் உங்க கூடயே வந்திருப்பேன். ஆனா இப்போ அத்தை ஒண்டி அவங்களுக்குன்னு யாரு இருக்க சொல்லுங்க. அதுக்கு சிவா, சரி அப்போ நான் கூட என்னோட பிசினஸ் எல்லாமே இந்தியாவுக்கே மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாமியார் மருமக அன்னையில இருந்து அம்மா பொண்ணு மாதிரி எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. நாட்கள் போக போக சிவா கூட அவனோட பிசினஸ இந்தியாவிலேயே ஆரம்பிச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா. ஒரு பட்டணத்துல சாந்தம்மா ரோஜா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்களோட புருஷங்க வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வீட்ல சமையல் வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாந்தம்மா அடிக்கடிக்கு ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரோஜா, இன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் தண்ணிக்கு நம்ம கஷ்டப்படணும்டி. இன்னைக்கு தண்ணிக்காக எவ்வளவுதான் சண்டை ஆனாலும் தண்ணிய கொண்டு வந்தே ஆகணும். இன்னைக்கு என்னதான் சண்டை ஆனாலும் கூட தண்ணிய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அத்தை. ரோஜா பாத்துக்கிட்டு இருந்த தண்ணி வண்டி வந்துருச்சு. உடனே ரோஜா குடத்துங்களை எடுத்துக்கிட்டு வேக வேகமா தண்ணி கிட்ட வந்தா. வந்து தண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சா. அங்க வேறவங்க கூட வந்து தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ரொம்ப சண்டை நடந்துகிட்டு இருந்தது. அந்த சத்தத்தை கேட்டு சாந்தம்மா என்ன அப்படின்னு வெளியே ஓடி வந்து பார்த்தாங்க. அப்ப அவங்க மருமக தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. அவளை பார்த்த உடனே மாமியார், என்னம்மா சண்டை நடக்குது? அத்தை, இன்னைக்கு சீக்கிரமா போய் நான் தண்ணி பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்குதான் அத்தை எந்த பிரச்சனையும் வராம தண்ணிய பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த வெயில் காலம் வந்ததும் வந்துச்சு, நம்மளுக்கு தண்ணிக்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கு. சரி சரி, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். தண்ணி குடத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரமா நின்னுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. இப்படி 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு நாளத்தை நம்ம தண்ணிக்கு கஷ்டப்படுறது. நம்ம கிராமத்துல இருக்கும்போது தண்ணிக்கு பிரச்சனையே இருக்குல்ல. அங்கங்க கிணறு போர்வில் எல்லாமே இருந்தது. அங்க நம்மளுக்கு எல்லா பக்கமும் தண்ணி கிடைச்சிச்சு. இங்க பாத்தீங்களா தண்ணிக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு. ஆமாமா, இங்க யார் வீட்லயும் போர்வெல்லும் இல்ல கிணறும் இல்ல. நம்மளது சொந்த வீடா இருந்ததுன்னா நம்மளும் போர்வெல் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனா நம்மளது வாடகை வீடாச்சே. இப்படி அவங்க 2 பேரும் தண்ணி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது. இங்க பாருங்க ஜனங்களே, இது மூலமா உங்களுக்கு சொல்றது என்னன்னா, தண்ணி லாரி வர இதுக்கப்புறம் 10 நாள் ஆகும். அதனால யாருமே தண்ணிய சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரச்சனை இருக்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் நிலைமைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் மாமியார் மருமக 2 பேரும் பேசிக்கிட்டே, அத்தை 10 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி டேங்க் வரும் அப்படின்னா நம்ம உயிரோட இருக்கிறதா சாவறதா? இப்படி தண்ணிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. தண்ணிக்கு பிரச்சனை இருக்கிறதுனால ரோஜா அவளோட புருஷங்கிட்ட, ஏங்க தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, நீங்க ஒரு வாட்டர் பியூரிஃபைய கொண்டு வாங்க. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நான் முதல்லயே இத ஆர்டர் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும். இந்த காலனில தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையாமா? ஆமாங்க அப்படின்னு பதில் சொன்னா ரோஜா. இப்படி மறுநாள் காலையில மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் மைக்க எடுத்துக்கிட்டு, தண்ணி வண்டி வந்திருக்கம்மா, தண்ணி வண்டி வந்திருக்கு, சீக்கிரமா வாங்க. ஒரு கேன் தண்ணியோட விலை
50 ரூபா தான், யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தண்ணி வேணும்ன்றவங்க வந்து தண்ணிய வாங்கிட்டு போனாங்க. அப்போ சாந்தம்மா ரோஜா கிட்ட, என்ன ரோஜா, ஒரு கேனு 50 ரூபான்னு சொல்றாங்க, இன்னும் போக போக ஒரு கேனு 1000 ரூபாய் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அத்தை, நம்ம இப்பத்துக்கு ஒரு 4 கேன் தண்ணிய மட்டும் எடுத்துக்கலாம். உங்க புள்ள நாளைக்கு வாட்டர் பியூரிஃபை வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி கீழே வந்து தண்ணிய கொண்டு போனா. அதுக்குள்ளயும் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணிய கொஞ்சம் பார்த்துதான் செலவு பண்ணணும். ஏன்னா உங்க வீட்ல வர தண்ணி இனிமே 2 நாளுக்கு ஒரு தடவை தான் வரும். தண்ணிய வீணா வேஸ்ட் ஆக்காதீங்க, தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டம் வந்திருக்கு. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மாமியார் மருமகளோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாட்டர் பியூரிஃபை வந்த உடனே நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் என்னத்தை இவங்க பிரச்சனை? தண்ணி டெய்லி வந்தாவே நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 2 நாளுக்கு ஒரு தடவை வந்தா இப்படி இருந்தா எப்படி அத்தை? இத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். இப்படி ரோஜா அவளோட மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டு ஜனங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ரோஜா இப்படி சொன்னா, மாமா, நீங்க காலையில ஆபீஸுக்கு போகும்போது மட்டும்தான் குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் குளிக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் குளிக்கணும். ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீங்க குளிக்க கூடாது. 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் துணிய மாத்தணும். எப்படி உங்ககிட்ட பர்ஃபியூம் இருக்குல்ல, அத போட்டுக்கிட்டு வெளியே கிளம்புங்க. 2 நாள் ஒரே ஷர்ட்டை போட்டுட்டு போக முடியாது. அதனால ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் ஷர்ட்டை மாத்தி மாத்தி போட்டுட்டு போங்க அப்படின்னு அவளோட புருஷ மாமங்கிட்ட சொன்னா. அவங்க 2 பேரு கூட சரி சரி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் போட்ட துணிய மறுபடியும் இன்னொரு நாள் போடணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த வேலை நம்ம கிராமத்திலே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்தே இருக்காது. இப்படி அவங்க மாமியார் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் போய்கிட்டு இருந்தது. மாமியார் மருமக 2 பேரும் ரொம்ப பத்திரமா தண்ணிய செலவாக்குனாங்க. ரோஜா சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை துணிய மாத்திக்கிட்டு மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து தண்ணிய செலவழிக்காம இருந்தாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. மாமியார் வீட்ல தண்ணியோட பிரச்சனைய பார்த்து அவங்களோட புருஷங்கிட்ட, ஏங்க, இந்த காலனில நம்மளுக்கு அதிகமா தண்ணி பிரச்சனையாவே இருக்கு. எந்த காலனில தண்ணி பிரச்சனை இல்லையோ அந்த காலனில நீங்க போய் ஒரு வீட பாருங்க. இந்த வெயில் காலத்துல எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு சாந்தம்மா. அப்படி எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்னா நம்ம போர்வெல் குளம் இருக்கிற வீட்டுக்கு தான் போகணும். சரிங்க, அந்த மாதிரி வீடு எங்க இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி வீட்டுக்கே போலாம். உங்களுக்கு முடியலன்னா ஆபீஸுக்கு லீவ் போட்டு போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு அவளோட புருஷங்கிட்ட சொன்னா. அத்தையோட பேச்ச கேட்ட ரோஜா அவளோட புருஷங்கிட்ட கூட அப்படியே சொன்னா. மாமியார் மருமக 2 பேரும் அவங்களோட புருஷங்கிட்ட இந்த விஷயத்த பத்தியே பேசுறனால அவங்க புருஷங்க கூட ஆபீஸுக்கு 2 நாள் லீவ் போட்டு வீடு தேடுறதுக்காக போனாங்க. 2 நாள் கஷ்டப்பட்டதுனால ஒரு பக்கம் அவங்களுக்கு வீடு கிடைச்சது. அந்த வீட்ல கிணறு, போர்வெயில் 2மே இருந்தது. ஆனா அந்த வீட்டுக்கு வாடகை மட்டும் 25,000 அப்படி சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தது பார்த்து மாமியார் மருமக 2 பேரும், என்னங்க, வீடு கிடைச்சதா? ஏங்க, வீடு கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லாத மாதிரி ஒரு வீடு கிடைச்சது. ஆனா வீட்டோட வாடகை மட்டும் 25,000. ஐயோ, நம்ம இங்க 15,000 கட்டுறோம். ஆனா மறுபடியும் 10,000 அப்படின்னா எப்படி மாமா? இங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும்ல. எனக்கு புரியுதுமா, ஆனா அங்க போலாமா வேண்டாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா, நம்ம அங்க போறது நல்லது. எதுக்கு அப்படின்னா எனக்கு டெய்லி பெட்ரோலுக்கு 150 ரூபா காசு ஆகுது. நம்ம அங்க போனா டெய்லி 150 ரூபா மிச்சமாகும். இப்படி 150 ரூபா மிச்சமானா மாசத்துக்கு அதுவே 5,000 ரூபா கிட்ட வந்துரும்பா. அந்த ஓனர்கிட்ட பேசி வாடகையை நம்ம குறைக்க சொல்லலாம். அதுக்கு அவங்க மாமா கூட சரின்னு சொன்னா. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வாடகைய குறைக்க சொல்லி பேசினாங்க. இப்படி 2 நாள்ல வாடகைய குறைச்சு இங்க இருக்கிற பொருளுங்களை எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம்
ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இன்னிலிருந்து நீங்க தண்ணிக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே டெய்லி தண்ணி வரும். அது மட்டும் இல்லாம நல்ல தண்ணி கூட டெய்லி வரும். இந்த காலனில இருக்கிற ஜனங்க தண்ணிய வேஸ்ட் பண்ணாம பார்த்து செலவு பண்ணுங்க. இப்படி இந்த வார்த்தையை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமோ என்னவோ. நம்ம அவசரம் எல்லாம் படல. ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்துல இப்படிதானே அவஸ்தைப்படுறோம். அத பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்ம இங்கே இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லாம போக போகுதா என்ன? இல்லதானே நம்ம நிம்மதியா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எதுவுமே செய்ய முடியாம அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அவங்க அந்த புது வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. தண்ணிக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. மாமியார் மருமக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் பிரசாத் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. வீட்ல இருக்கிற அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு. எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு. நம்ம ஆபீஸ பக்கத்து தெருவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கூட ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வீட்ல இருந்து ஆபீஸுக்கு நடந்துகிட்டே போகலாம். ப்ரமோஷன்னால சம்பளம் 25,000 ரூபாய் அதிகமாயிருக்கு. அந்த வார்த்தையை கேட்டு மாமியார் மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே இந்த வீடு நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த வீட்டை வித்தாங்கன்னா நம்மளே எடுத்துக்கலாம். மருமக அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஆமா, இந்த வீடு அதிர்ஷ்டமான வீடு. எதுக்கு அப்படின்னா இன்னும் 2 நாள்ல எனக்கு கூட ப்ரமோஷன் வர போகுது. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. பையனோட வார்த்தையை கேட்டு மறுபடியும் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பையன் சொன்ன மாதிரி அவனுக்கு கூட ப்ரமோஷன் வந்துச்சு. சம்பளம் கூட அதிகமா வந்ததுனால அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கல. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கும் கை நிறைய காசு வந்துச்சு. அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம காசு கூட கை கூடி வந்துச்சு. அவங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டையும் வாங்கிட்டாங்க. சொந்த வீடு கனவு கூட நிறைவேறிச்சு. தண்ணி பிரச்சனை இல்லாத வீடு கிடைச்சது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.